அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசி விஷ்ணு பேசுகின்றேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்று ஒரு டாபிக் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். என்னென்னா இங்கிலீஷ் வர்சஸ் பிஎம். சரி, பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை நீங்களும் கவனிச்சிருந்துருப்பீங்க. என்னதுன்னா, நம்ம பிள்ளைகள் ஆங்கிலம் இங்கிலீஷை சுலபமாக பேசிடுவாங்க. ஓகே, அது எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அழகாக அவங்களால சரியாக அந்த விஷயத்தை இங்கிலீஷில் அழகாக பேசுவாங்க. ஆனால் என்னென்னா, சில வேளைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாஷை பேசுவதற்கு தான் ரொம்ப தடுமாறுவாங்க நம்ம பிள்ளைங்க. பெரும்பாலும் நான் சொல்கிற விஷயம் சரிதானே, நீங்களும் இது கவனிச்சிருந்துருப்பீங்க. சரி, இதுக்கு என்ன காரணம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம வீடுகளில் தமிழ் மொழியில் பேசுகிறோம், இல்லை அவங்க தாய்மொழியில் அவங்க பேசுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்ததாக பேசுகிற ஒரு மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இல்லைனா பெரும்பாலும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. பிள்ளைங்களுக்கு அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 6 வயசுலேயே சில பிள்ளைகள் நல்ல சரளமாக ஆங்கில மொழியில் பேசுகிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பிஎம். ஸோ பிள்ளைங்க படிக்கிறாங்க, பரீட்சைலாம் நல்லா செய்கிறாங்க, ஆனால் மழை பேச தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் எப்படி சுலபமாக தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ப்ராக்டிஸ் செய்யணும்னு சொல்லி என்னோடய டிக்டாக் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டெக்னிக் கொசாக்கத்தான்னு சொல்லிவிட்டு. ஸோ அது நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் கொஞ்சம் ரிஃபர் பண்ணலாம். சரி, இப்போ பேசுவதற்கு அதாவது லிசான், அந்த ஓரல், அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். மலாயில் நல்லா தேர்ச்சி பெறணும்னா நல்ல சரளமாக பேசணும். ஓகே, ஒரு வேளை அவங்க மலை பள்ளிக்கு போகல, தமிழ் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா, ஓகே, ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் யாராச்சும் அம்மா இல்லை அப்பா அவ்வப்பொழுது பிள்ளைங்க கிட்ட மலாயில் பேசுங்க. இப்போ வெளியில் ஓகே, நம்ம நம்ம பிள்ளைங்கிட்ட மலாயில் பேச மாட்டோம். சுற்றி வேறு ஆள் தமிழர் இருப்பாங்க, மலாய்க்காரங்க இருப்பாங்க. நம்ம சம்டைம் கொஞ்சம் ஷை பண்ணுவோம். என்ன இது பிள்ளைங்கிட்ட மலாயில் எப்படி பேசுகிறது அப்படின்னா, இங்கிலீஷில் பெரும்பாலும் நம்ம பேசிடுவோம். ஸோ முடிந்த வரைக்கும் வீட்டில் அம்மா இல்லை அப்பா பிள்ளைங்க கிட்ட மலை மொழியில் பேசுகிறது கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க. அப்பப்போ மலையில் பேசுங்க. அப்புறம் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஓகே, அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட பேச, ஓகே இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லி நீங்கள் பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டில் அம்மா இல்லை அப்பா யாராவது ஒரு ஆள் அப்பப்போ நீங்கள் பேச 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 அந்த பிள்ளைங்க நாளடைவில் மலையில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இன்னொன்று, இந்த கார்ட்டூன் பார்க்குற பிள்ளைங்க, இந்த கார்ட்டூன் பார்க்குற பிள்ளைங்களை நீங்கள் என்ன செய்யலாம், அவங்க கூட உட்காந்துட்டு உப்பின் அந்த கார்ட்டூனை நீங்கள் பார்த்தாலும் பிள்ளைங்களை அந்த மலை மொழியில் பேசுகிறது அது ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது செகண்டரி ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மலை சரி, ஆங்கிலம் சரி. நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க, சரி ஒரு தமிழ் படத்தை பார்க்குறீங்க, அந்த டிவியில் சப்டைட்டிலை தட்டிக்கோங்க. நீங்கள் சப்டைட்டில் தட்டினீங்கன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் எப்படி பேசுகிறான்னு சொல்லி அங்கே கீழே மலையில் அந்த வேர்டிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலம் கூட நீங்கள் புதிய வார்த்தைகள் கற்றுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் மலை மொழியில் சுலபமாக பேசலாம். இன்னொன்று, இடைநிலைக்கு பள்ளியில் இருக்கின்ற மாணவர்கள் தயவுசெய்து மலாய்க்கார மாணவர்கள்கிட்ட அவர்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஃப்ரெண்ட் அவங்க பேசுங்க. ஸோ அப்பொழுது உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மலையில் பேசுகிறதுக்கு நீங்கள் கற்றுக்குவீங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.